வெற்றின்ற படத்தில் ஆரம்பித்தார், வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. விஜய் டாக்டர் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும். இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு டிசீஸுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். Sunland Refined Sunflower Oil and GT Holidays proudly presents Behind Us Thalapathy Golden 50. Supported by Chennai Samartha International Aviation Hotel Management College, Anuj Tiles, VGP Marine Kingdom, A2B Veg Restaurant, Jai Chandran, E-Spa Traditional Thailand Massage, Fashion Partner Yasko Shirts and Trousers. 50 kg cake for Thalapathy 50. So Thalapathy birthday எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிடலாமா? Happy birthday Thalapathy. இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சிரிச்சுக்கிட்டு எப்போது தான் சிரிப்பார். சார் சொல்கிறாங்க தளபதி ஃபேஸ் இருக்கு, எனக்கு இதை கட் பண்ணவே மனசு வரமாட்டேங்குது அப்படின்னு. என் பிள்ளை ரொம்ப ஸ்வீட்டானவர். Bloody sweet. Behind Us வழங்கும் தளபதி 50 கான ஸ்பெஷல் 50 kg கேக் தளபதியோட அப்பா அம்மா வெட்டி செலிப்ரேட் பண்றாங்க. தளபதி சார் ஃபர்ஸ்ட் கையில வாங்கின மொமெண்ட் எக்மோர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்த அந்த குழந்தை ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குழந்தையா இருக்குன்னு நாங்கள் அப்போ நினைக்கல. உண்மை, நான் சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க வந்து மேடை பாடகையாக இருந்துகிட்டு இருந்தாங்க. இதில் தான் எங்கள் வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. எனக்கு என்னென்னா என் டாக்டர் வந்து முக்கியமியால் இறந்து போனதுனால விஜய் டாக்டர் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும். இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு டிசீஸுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எந்த குழந்தையும் இனிமேல் இந்த வியாதியால் சாகக்கூடாது. பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி அவனுக்கு கொடுக்கணும். இதுதான் என்னுடைய ட்ரீமாக இருக்குது. இப்பயும் அந்த ட்ரீம் நிறைவேற்றலாம். அம்மா ஆசைப்பட்டதுக்காக கோயில் கட்டி கொடுத்தவர் கண்டிப்பாக உங்கள் ஆசைக்காக ஹாஸ்பிட்டல் கட்டுவார். அவருக்கு என் கையால் தோசை பிடிக்கும், அப்பா கையால் ஆசீர்வாதம் அவருக்கு பிடிக்கும். 2 மில்லிமீட்டர் அளவு தான் சிரிக்கிறது பிடிக்கும். விஜய், நீ நிறைய பேச மாட்ட, பேச்சை விட செயல் முக்கியம்னு சொல்லுவேன். விஜய், நீ செய்யறதுக்காகவே பிறந்தவன். நிறைய செய், நினைச்சதெல்லாம் செய். ப்ளீஸ் வெல்கம் சந்திரசேகர் சார் அண்ட் ஷோபா மேம், ப்ளீஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம தளபதி சாருக்கு கேக் வெட்ட போகிறோம். ரொம்ப பிரம்மாண்டமான கேக். ஸோ இது எக்ஸாக்டாக 50 kg கேக். இது இந்த கேக்கோட ஸ்பான்சர் வந்து டாக்டர் TK பிரபு, தமிழக வெற்றி கழகம், சிவகங்கை மாவட்டம். கேக் செஞ்சது செஃப் வினோத்குமார். ஸோ தளபதி பர்த்டே எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிடலாமா? 3, 2, 1. Happy birthday Thalapathy. Behind Us பெருமையுடன் வழங்கும் தளபதி 50. நம்ம கோட் தளபதியோட கெட்டப் இதுதான். ஸோ அதுலயே நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம் 50 kg கேக் ஃபார் தளபதி 50. அது வந்து சார் சொல்கிறாங்க தளபதி ஃபேஸ் இருக்கு, எனக்கு இதை கட் பண்ணவே மனசு வரமாட்டேங்குது அப்படின்னு. சார் எங்களுக்கும் மனசு வராது சார், இப்படி சைடில் வேணால் கட் பண்ணி. இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சிரிச்சுக்கிட்டு எப்போது தான் சிரிப்பார். அதனால் அந்த சிரிப்பு ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ தளபதி சார்பாக நீங்கள் 2 பேரும் இந்த கேக் வெட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் தளபதியோடய கொண்டாடின மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? Behind Us வழங்கும் தளபதி 50 கான ஸ்பெஷல் 50 kg கேக் தளபதியோட அப்பா அம்மா, விஜய்ஸோட அப்பா அம்மா வெட்டி செலிப்ரேட் பண்றாங்க. சோ இவங்க நம்மளோட வந்து செலிப்ரேட் பண்ணது தளபதியோட செலிப்ரேட் பண்ண ஃபீல் வந்துருச்சா? ஹாப்பியா? இப்போதான் வந்து தளபதி கொண்டாட்டமே களை கட்டுது. கேக் ஸ்வீட்டாக இருந்துச்சு. எப்போவுமே ஸ்வீட். என் பிள்ளை ரொம்ப ஸ்வீட்டானவர். Bloody sweet.
ஸோ பிரபு சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஐடியாக்காக, இந்த கேக் ஐடியாக்காக. அண்ட் இதை மெனக்கட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு வினோத் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தளபதி சார் ஃபஸ்ட்டு இந்த கையில் வாங்கின மொமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது எப்படி மேம், அது எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் சார், நீங்களும் சொல்லுங்கள் சார். அது ஒரு தாயா, ஏன்னா அந்த காலகட்டம் வந்து நான் சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக சினிமா ஃபீல்டில் இருந்துகிட்டு இருக்கேன். அவங்க வந்து சிங்கராக மேடை பாடகியாக இருந்துகிட்டு இருந்தாங்க. இதில் தான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் பிறந்த குழந்தை, அந்த குழந்தை எங்கூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்த அந்த குழந்தை எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குழந்தையாக இருக்குன்னு நாங்கள் அப்போ நினைக்கல. உண்மையில் உலகமெல்லாம் இருக்கின்ற தமிழர்களே கொண்டாடக்கூடிய ஒரு குழந்தைய கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நாங்கள் நினைக்கல. ஏன்னா நீங்கள் கேட்டீங்க முன்னாடி அந்த விஜய்க்கும் வித்யாவுக்கும் உள்ள பாண்டிங். ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே விஜய் வந்து அந்த ஒரு கூடை ஒன்று இருக்கும், இந்த அழுக்கு துணி போடுற கூடை. அந்த கூடையில் இருக்க துணியெல்லாம் எடுத்து வெளியே போட்டு அந்த கூடையில் வித்யாவை உட்கார வச்சுக்கிட்டு தலையில் தூக்கி வச்சுக்கிறோம். கீழே விழுந்துருட்டா ஒரு முறை கீழே கூட விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ கூட ஒன்றும் ஆகலை. அந்த குழந்தைக்கு சட்டுன்னு சிரிச்சுக்கிட்டு எழுந்திரிச்சது. அப்படி அந்த குழந்தை எங்களுக்கு கொடுத்த அந்த இறைவனுக்கு இவ்வளோ நன்றி சொன்னார். பத்தாது நான் அவர் நினச்சி அதாவது சொல்லுவாங்கள்ல, ஒரு பிள்ளைய வந்து உலகமெல்லாம் கொண்டாடும் போது, உலகமெல்லாம் போற்றும் போது அவர் இவ்வளவு நல்லவராக இருக்காரு. இன்னும் கேட்டிங்களா, இவ்வளோ அமைதியாக இருக்கிறாரு. இப்படியாப்பட்ட ஒரு குழந்தை நினச்சி நாங்கள் பெரும்பட்டு. ஆமாம், இப்போ வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது சாரை நீங்கள் அடிச்சிருக்கீங்களா அதை சேட்டை பண்ணி? ஏன்னா இப்போ வந்து அவருக்கு அம்மா கேரக்டராக கமிட் ஆகிறவங்க கூட அடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஐயோ பார்க்குறவங்க ஆடியன்ஸ் இல்லை, நான் விஜய் அடித்ததே கிடையாது. சின்ன குழந்தையிலேருந்து அடித்ததே இல்லை, செல்லமாக தான். ஸோ அவர் ஃபஸ்ட்டு வந்து என் கெரியர் வந்து இதான், நான் நடிக்க போகிறேன், நான் நடிகனாக போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அதான் நான் சொன்னேம்மா, அது சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு அந்த அவர் நடிக்க வருவார்னு நினைக்கவே இல்லை. ரெண்டு பேருமே நினைக்கல. அவ்வளோ குவைட்டாக இருந்ததுனால இந்த ஃபீல்டுக்கு வரமாட்டாருன்னு நினச்சோம். அவர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட நம்ம வீட்டுக்கு வருவாங்க எல்லோரும். அப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து அவர் ஆசைப்பட்டது வந்து 92 தான் 92 படம் வந்துச்சு. 91 ஆசைப்படுறாரு. அப்போ நான் வந்து பல மொழி படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப பிஸியாக இருந்த டைம். எனக்கு என்னென்னா, என் டாக்டர் வந்து இந்த லுக்கிமியாவில் இறந்து போனதுனால விஜய் வந்து அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் டாக்டராக. இப்போ நான் கொஞ்சம் வசதி வேறு இருந்துச்சு, கடவுள் கொடுத்துருந்தாரு. ஸோ நான் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு டிசீஸுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எந்த குழந்தையும் இனிமேல் இந்த வியாதியால் சாகக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. எந்த பேரண்ட்ஸும் அந்த இப்படி ஒரு இழப்பு அவங்களுக்கு ஏற்படக்கூடாது. ஏன்னா அது சாதாரண இழப்பு இல்லை. விவரம் தெரிஞ்ச அந்த 3.5 வயசு அந்த டைமில் ரொம்ப சுட்டியாக அந்த வயசுலேயே வந்து சொன்ன மாதிரி விஜய் அப்படின்னு தான் கூப்பிடுவான். டே அண்ணா, நம்ம கொஞ்சம் மரியாதை கொடுக்குறா இருந்தால் டே அண்ணான்னு தான் கூடுவா, அதில் டே சேர்த்துக்கிறவா. அந்த ஒரு ஒரு இது என்ன ஒரு டாமினேஷன் இருக்கும் அவட்ட. அப்படி இருந்த குழந்தை அந்த 3 வயசில் நாங்கள் வந்து இழக்கும்போது இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தேன். விஜய் டாக்டர் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி அவனுக்கு கொடுக்கணும், அவருக்கு கொடுக்கணும். அவர் இது மாதிரி வர்ற குழந்தைங்களை வந்து காப்பாற்றணும். இதுதான் என்னுடைய ட்ரீமாக இருந்துச்சு. இப்பயும் அந்த ட்ரீம் நிறைவேற்றலாம். அம்மா ஆசைப்பட்டதுக்காக கோயில் கட்டி கொடுத்தவர் கண்டிப்பாக உங்கள் ஆசைக்காக ஹாஸ்பிட்டல் கட்டுவார். அந்த நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக
ஒரு நல்ல மருத்துவத்தை அவர் ஒரு மருத்துவமனை அமைச்சு கொடுப்பாரு, நம்மலாம் நம்புவோம். சினிமாவிலேயே அவர் வருவார்னு நான் நினைக்கல. அப்படி இருக்கும்போது நான் திடீர்னு நான் ஆக்டர் ஆகணும், நடிகனாகணும் அப்படின்னு சொல்லப்போ நான் சும்மா சொல்லி பார்த்தேன். நான் இல்லையா ஒரு ஃபாதராக வந்து, இல்லைப்பா எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது, ஒரு ட்ரீம் இருக்குது, நீ டாக்டர் ஆகணும். ஏன்னா இது எல்லா பத்திரிகையிலையும் இத்தனை வருஷங்களாக வந்த விஷயங்கள் நம்ம திருப்பி பேசுகிறோம். நம்ம என்ன ஒன்றுன்னா, ஆனால் எல்லா தகப்பனும் அது பண்ணணும். பெரும்பாலும் தகப்பன் ஃபாதர்ஸ் வந்து இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே அதுதான் பண்ணணும். நம்ம ட்ரீமை பிள்ளைங்க நிறைவேற்றுறாங்களோ இல்லையோ, பிள்ளைங்க கனவை ஒவ்வொரு தகப்பனும் நிறைவேற்றும். அதுலேயும் நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், முடிவை என்னாலே மாற்றிக்க முடியாது அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் வந்து அங்கேயே உருவாச்சு. அந்த 91லேயே உருவாச்சு. நடிகனாகணும்னு நினைக்கும் போதே உருவான அந்த ஒரு கேரக்டரைசேஷன். இல்லை நான் நீ நடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டத்தில் நம்ம கண்டிப்பாக சொல்லும்போது, இல்லை நான் நடித்து தான் ஆகணும்னு பிடிவாதமாக நின்னார்ல. இப்போ எடுத்திருக்கிற முடிவும் நல்ல முடிவாக இருக்கும். நிச்சயமாக அதில் வெற்றி அடையும். நம்ம இதில் வரணும் அப்படின்னு நினச்சார். நம்ம அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு உழைக்க ஆரம்பித்தார். புரிஞ்சுக்கிட்டார் இது ஒரு போட்டியான உலகம், இதில் உழைச்சா கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு கடுமையாக உழைச்சி அவர் வந்து தன்னை உயர்த்திக்கிட்டு இன்னைக்கு இந்த உச்சத்தில் இருக்கார். சூப்பர் சார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றி அப்படின்ற படத்தில் வந்து அவர் முதல்ல சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்தார். அந்த வெற்றி தான் இப்போது வெற்றி கழகமாக தமிழகத்துக்கு அவர் கொடுத்துருக்காரு. கரெக்ட், அதே தான். வெற்றின்ற படத்தில் ஆரம்பித்தார், வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. அடுத்தது அவர் நடித்த முதல் படம் டைட்டில் அது கூட நானே வைக்கல, நாளைய தீர்ப்பு. சார் சார் சொல்லி முடிக்கும் போது பின்னாடி ஒரு எல்இடி வருது சார். விஜய் சார் அறிமுகம், நாளைய தீர்ப்பு. நாளைய தீர்ப்பு ஒரு சமுதாயத்துக்காக ஒரு ஸ்டூடெண்ட் போராடக்கூடிய ஒரு கதாபாத்திரம். சும்மா படித்தோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு இயக்கமே வந்து அந்த மாணவ பருவத்திலேருந்து உருவான ஒரு இயக்கம் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு. அப்படி இந்த மாணவர்களுக்கு வெறும் படிப்பு மட்டும் இல்லை, சமுதாயத்தின் மேலே அக்கறை இருக்கணும் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் அது. அப்படி நாளைய தீர்ப்பு, இன்றைய நிலைமையை அன்னைக்கே நான் தீர்ப்பாக எழுதின படம் தான் இந்த நாளைய. அதெல்லாம் வந்து நான் வந்து இதில் பிளான் பண்ணி டைட்டில்லாம் வைக்கல, எல்லாமே இயற்கையாக அமைஞ்சது. வெற்றின்ற படத்தில் நடித்தார், வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்காரு. நாளைய தீர்ப்பு நடித்தார், நாளைய தீர்ப்பு வரப்போகுது இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வருஷத்தில். ஸோ அதோட கதை வந்து மேமா ஆரம்ப காலத்தில் அவங்க தான் பல படங்களுக்கு கதை எழுதியிருக்கு. ஸோ நீங்கள் நல்ல சிங்கர், அருமையான ரைட்டர் அப்படின்றது எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், இந்த கதை நாளைய தீர்ப்பு எழுதும் போது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்ததா? என் மகன் வந்து ஒரு லீடர் ஆகணும், அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருந்ததா அப்போ எழுதும் போது? இந்த டைமில் அந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் அப்போ இல்லைம்மா. இன்னும் 92ல் 18 இயர்ஸ் அப்போ விஜய்க்கு. அது வளர அவருக்குள்ளே இருக்குன்றது அப்புறமா தான் எங்களுக்கே தெரியும். இவரோட டிஸ்கஷன், இவங்க ஒர்க் பண்ணுற படத்துக்கெல்லாம் டிஸ்கஷனில் கலந்துக்குவேன் நான். அவர் வந்து என் மேலே ரொம்ப ஆசை, நல்ல கதை ஷோபான்னு போட்டுருவார். ஸோ விஜய் சாருக்கு 50 வயசுனா நம்பவே முடியல. உங்களுக்கே அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போன மாதிரி தானே? ஆமாம், எனக்கு ரொம்ப கனவு கண்ட மாதிரி இருக்கு. கனவு மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த சின்ன வயசுலேருந்து இந்த ஜேர்னி பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த ஜேர்னி கூடவே இருந்து பார்த்துருக்கீங்க, அவர் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ், அவரோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போது இவர் இப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? நான் ஒரே ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிடுறேன் விஜய்க்கு. எங்கள் பையனோட பிறந்த நாளுக்கு நீங்கள் எல்லாரும் சொல்கிற வாழ்த்து பெற்றவங்களாக எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துது. நன்றி. விஜய் எங்களுக்கு பிறந்து எல்லார் வீட்டுக்கும் பிடிச்ச பிள்ளையா, எல்லார் வீட்லேயும் ஒரு பிள்ளையா எப்போவோ மாறிட்டார். நடிப்பு அவருக்கு பேஷனேட்டான விஷயம். அவரோட எல்லா டேலண்ட்ஸையும் சின்ன வயசுலேயே பார்த்தவங்க நாங்கள். அப்பாவோட சப்போர்ட், அப்பாவோட கைடன்ஸ், அப்பாவோட ஃபோர்காஸ்டிங்கில் வளர்ந்த பணிவான பையன். சின்ன விதையாக எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஜய் இன்றைக்கி விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அந்த சின்ன பிள்ளைக்கு 50 வயசான இன்ப அதிர்ச்சியாக இருக்குது. பிள்ளைக்கு ஒரு 100 வயசானாலும் பேரண்ட்ஸுக்கு குழந்தை தானே. எத்தனையோ படம் 100 நாள் 200 நாள் ஓடி இருக்கு.
இண்டஸ்ட்ரியில் படங்களில் பெரிய பெரிய கலெக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் நண்பா நண்பின்னு யங் ஜெனரேஷனையும் தாய்மார்களையும் இத்தனை லட்சம் பேரையும் அவர் கவர்ந்திருக்காரு. அதுதான் அவரோட பெரிய கலெக்ஷன் நான் சொல்லுவேன். அவருக்கு என் கையால் தோசை பிடிக்கும், அப்பா கையால் ஆசீர்வாதம் அவருக்கு பிடிக்கும், அவரோட குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது அவருக்கு பிடிக்கும், ரசிகர்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது அவருக்கு பிடிக்கும், தனிமை பிடிக்கும், 2 மில்லிமீட்டர் அளவு தான் சிரிக்கிறது பிடிக்கும், கம்மியான டெசிபலில் பேசுகிறது பிடிக்கும். அதே மாதிரி விஜய்னா எல்லோருக்கும் பிடிக்கும். எல்லோரும் விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லும்போது பெற்றவங்களா பெற்ற நேரத்தை விட அதிகமாக சந்தோஷப்படுறோம். விஜய் உனக்கு பர்சனலாக ஒரு விஷ் பண்ணணும்னு இப்படி சோஷியலாக கேட்குறாங்க. விஜய் நீ நிறைய பேச மாட்ட, பேச்சை விட செயல் முக்கியம்னு சொல்லுவேன். விஜய் நீ செய்யறதுக்காகவே பிறந்தவன், நிறைய செய், நினைச்சதெல்லாம் செய். உனக்கு பிறந்த நாள் முத்தங்கள், பிறந்த நாள் ஆசீர்வாதங்கள். தேங்க்யூ. சார் உங்களோட வாழ்த்து நீங்கள் சொல்லுங்கள் சார். உங்கள் ஸ்டைலில், அம்மா ஸ்டைலில் அம்மா சொல்லிட்டாங்க, உங்கள் ஸ்டைலில் நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். ஒரு நடிகனாகணும்னு ஆசைப்பட்டேன். இளைய தளபதியா கொஞ்ச காலத்துக்கு பிறகு உன்னுடைய உழைப்பினால தளபதியாக மாறினேன். இந்த தமிழ்நாடு உனக்கு நிறையா பண்ணிடுச்சு. தமிழர்கள், உலகமெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்கள் உனக்கு நிறைய பண்ணிட்டாங்க. அந்த தமிழ்நாட்டுக்கு, அந்த தமிழர்களுக்கு நீ எதையோ பண்ணணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு இந்த அரசியலில் இறங்குற. நிச்சயமாக எனக்கு தெரியும், நீ எதை செஞ்சாலும் 1000 தடவை யோசிச்சு பண்ணுவேன். சாதாரணமாக எந்த முடிவும் எடுத்துட மாட்டேன். அந்த முடிவை எடுத்துட்டீன்னா எந்த காரணத்தை கொண்டு போய் பின்வாங்க மாட்டேன். நிச்சயமாக இந்த பாதை உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் திறந்து வைத்திருக்கிறார். உன்னை உயர்த்திய மக்களுக்கு அந்த மக்களை நீ உயர்த்த வேண்டும், இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு தனியாத ஆசையில் நீ கால் எடுத்து வைக்கிற. உன்னை நான் மனப்பூர்வமாக ப்ளஸ் பண்ணுறேன். நீ இதில் வெற்றி அடையணும், உன் கூட நானும் நிற்கணும். நன்றி, வணக்கம். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள், நான் கூட சார் கொஞ்சம் யோசித்தோனையும் சரி ஒரு 2 வரியில் சொல்லுவாங்கன்னு நினச்சா அற்புதமாக ரொம்ப செம்மையாக இருந்தது சார். உங்கள் வாழ்த்தும் வந்து வேறு லெவலில் இருந்தது. அதுவும் ஸ்பாட்டில் டக்குன்னு சடனாக சொல்லியிருக்கீங்க. வருஷத்தில் 365 நாளும் பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு தலைவர் அது தளபதி தான். எப்படின்றது சொல்கிறேன். தளபதி குருதியகம் அப்படின்னு ஒரு விஷயம் வருஷம் ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையும் டெய்லி நடக்குது. ரத்த தான முகாம், தளபதி பயிலகம் அப்படின்னு சொல்லி 7 குழந்தைகளுக்கு டெய்லி டியூஷன், எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் இலவசமாக டியூஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. தளபதி விலையில்லா உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் பல மாவட்டங்களில் இலவசமாக காலையில் சிற்றுண்டி, மதிய உணவு தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே நடைபெற்றுருக்கு. தளபதி விலையில்லா வீடு, இப்போ ரீசெண்டாக பல இடங்களில் ஏழை மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. இந்த விஷயங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, இப்போ ரீசெண்டாக தளபதியோட ரொட்டி பால் முட்டை திட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நாளாவே பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஏழை குழந்தைங்களுக்கு டெய்லி காலையும் ஈவினிங்கும் பால் மற்றும் ரொட்டி மற்றும் முட்டையை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு. சைலண்ட்டாக ஒரு சர்க்காரே நடத்திக்கிட்டு இருக்காரு தளபதி. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பிஹைண்ட் விட்ஸுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கேன். நன்றி, வணக்கம். ஆடியன்ஸ் அங்கே பாருங்க, ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டு இருக்கு நம்ம விஜய் சாருக்காக. என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. எனி கெஸஸ்? கேக் வெட்டியாச்சு, வேற இல்ல, கிட்ட வந்துட்டீங்க. Behind Woods தளபதி Golden 50 டைட்டில் ஸ்பான்சர் Sunland Refined Sunflower Oil. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil and GT Holidays, South India's #1 travel brand, supported by Chennai's Amirtha Group of Institutions. Chennai's Amirthaல ஈஸியா படிக்கலாம், வேர்ல்டு ஃபுல்லா பறக்கலாம்.
அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். விஜிபி மெரைன் கிங்டம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வாரியம், அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஜெயச்சந்திரன், இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா, ஃபேமிலி ரெஜுவேஷன் சென்டர், சென்னை அண்ட் கோயம்புத்தூர். Fashion partner Yasko Shirts and Trousers. Sunland Refined Sunflower Oil and GD Holidays proudly presents Behind Its Thalapathy Golden 50. Supported by Chennai Samartha International Aviation Hotel Management College, Anuj Styles, VGP Marine Kingdom, A2B Veg Restaurant, Jay Chandran, East Traditional Thailand Massage. Fashion partner Yasko Shirts and Trousers.